லாஸ்ட் மினி விலாக்லேயே சொல்லியிருப்பேன் அப்பா அம்மா எங்களை பார்க்க இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லி. அவங்க வந்ததும் டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி சில டெலிவரபிள் இருந்தது கிளைண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு. அதுக்கான பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு யார் யாருக்கெல்லாம் டெலிவர் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் பில்லெல்லாம் பண்ணிவிட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்துட்டு பிரைட்ஸ்க்கான எந்த ஒரு டெலிவரபிளும் இல்லை. ஏன்னா இது சீசன் இல்லை, ஜான் எண்டில் தான் வந்துட்டு சீசன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ நமக்கு பேக் பண்ண நிறையா இருக்குது. கிளைண்ட்ஸும் அதுக்கப்புறம் நிறைய பேர் வர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் கேட்டிருக்காங்க ஜுவல்ஸ். அவங்க இந்த மாதிரி ஷூட்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதுக்காக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு 3 ஜுவல்ஸ் மட்டும் டெலிவரி பண்ண வேண்டியது இருந்தது. சீக்கிரமாக அதையும் நாங்கள் பேக் பண்ணிவிட்டு டெலிவரியும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டோட்டலாக 3 பேக்கேஜ். அதுக்கான பில்லெல்லாம் பண்ணிவிட்டு ரேப்பிடோலேயே போட்டு எடுத்துக்கிறேன்னு சொன்னனால அப்பா போய் அதை கொடுத்துட்றேன்னு சொல்லியிருந்தாரு. நானும் ஒர்க் ஸ்டேஷன் கிளியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்பப்போ எல்லாமே கிளியர் பண்ணிடுவோம். ஸோ அப்போ தான் எப்போயுமே ஷாப்பை நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கிளைண்ட் வரும்போதும் பார்க்க ஸ்பேஸ் நீட்டாக இருக்கும். அவங்களுக்கும் டிசைன்ஸ் எல்லாம் ஈஸியாக எடுத்து காமிக்க முடியும். எனக்கும் நெக்ஸ்ட் டே வரைக்கும் அந்த இடத்த மிஸ்ஸாக பார்க்குறது கொஞ்சம் பிடிக்காது. அதனால் அப்பப்போ கிளியர் பண்ணிடுவேன்.